ஜெபிச்சாரு. ஜெபிச்சுட்டு உங்களுக்கு 3 மாசத்துக்குள்ள கர்ப்பத்தின் கனியை தேவன் ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னாரு. 45 நாள் வந்துட்டு ரொம்ப அதிகமா ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 45 நாள் கழிச்சு நான் செக் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வந்துச்சு. கர்ப்பத்தின் கனியை தேவன் ஆசீர்வதிச்சாரு. எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தையை தேவன் கொடுத்திருக்காரு. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு அவருடைய மகிமை நம் நடுவில் இருக்கு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஒரு அலையிலையா சொல்லலாமா? நீங்க ரொம்ப போட்டு குறைவா வந்துருக்கு. ஏன்னா வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால நாங்கள் நேற்று முடிவு பண்ணோம், ஒருவேளை இன்னைக்கு நாம வேண்டான்னு சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா நேற்றைய தினத்தில் அவ்வளவு வெயில் அடிச்சு பாவம் ஜனங்களால வரம் வந்துட்டு அவங்க திரும்பி போகணுமே. நிறைய தூரத்துலலாம் வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே கர்த்தர் பெரியவர். ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒரு சில பேர் தான் நம்ம கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. ஆமென். இந்த இயற்கையை மாறாமல் எப்படி ஒரு தீ எரிஞ்சு கொண்டு இருந்துச்சுன்னா அந்த நடுவில் போய் அங்க இருக்கிற அந்த உயிரை காப்பாற்றி வெளியே கொண்டு வராங்களோ அதே போல கர்த்தர் நம்மை பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஒரு அலையிலையா சொல்லலாமா? எல்லா தீங்கிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் இந்த கூட்டத்தை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34வது அதிகாரம் 25வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோட சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்துல இராதபடிக்கு நான் ஒழிய பண்ணுவேன். நீங்கள் சுகமாய் வனாந்தரத்திலே தாபரித்து காடுகளிலே நித்திரை பண்ணுவீர்கள். ஒரு அலையிலையா சொல்லலாமா? சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணி துஷ்ட மிருகங்கள் உங்களுடைய எல்லைகளிலே இல்லாதபடிக்கு, உங்களுடைய வீடுகளிலே இல்லாதபடிக்கு, உங்களுடைய குடும்பத்திலே இல்லாதபடிக்கு, உன்னுடைய தேசத்திலே இராதபடிக்கு ஆண்டவர் அவைகளை ஒழிய பண்ண போகிறார். ஒரு அலையிலையா சொல்லலாமா? இந்த துஷ்ட மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த துஷ்ட மிருகம் யார் என்று சொன்னால் ஒரு வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 24:8. தீவினையை செய்ய என்ன செய்ய? உபாயம் செய்ய. தீவினை செய்வதற்கு உபாயம் செய்ய யாரெல்லாம் எத்தனிக்கிறார்களோ அவனை கர்த்தர் துஷ்டன் என்று சொல்லுகிறார். ஒரு அலையிலையா சொல்லலாமா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிமா, மறுபடியும் வாசிங்க. தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் என்னவா இருக்கிறானா? துஷ்டன் எனப்படுவான். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே, இது எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்? அப்படி நீங்க அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 34வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே வாசிக்க கேட்கலாம். வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு. யாருக்கு விரோதமா தீர்க்க தரிசன உரை? இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசன உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மெய்ப்பனுக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்த்துக் கொள்ளுகிற இஸ்ரவேலின் மெய்ப்பனுக்கு ஐயோ. ஒரு அலையிலையா சொல்லலாமா? எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே, வேதத்துல நமக்கு ஒரே ஒரு மெய்ப்பன் தான் உண்டு. அவர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மட்டும். ஒரு அலையிலையா சொல்லலாமா? நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறபடினாலே ஆண்டவர் தன்னை மெய்ப்பராய் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சியடையே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு வந்து விடுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணி உன் தேசத்திலே துஷ்ட மிருகங்கள் இராதபடிக்கு நான் ஒழிய பண்ணுவேன் என்று சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, அந்த முதலாவது வசனத்திலே எசேக்கியாவுக்கு ஆண்டவர்
தீர்க்க தரிசனம் போய் நீ உரை யாரிடத்திலே? இஸ்ரவேலின் மெய்ப்பனுக்கு விரோதமாய். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கெல்லாம் மெய்ப்பன் என்று வேடம் தடித்துக் கொண்டிருக்கிற மெய்ப்பர்கள் தங்களையே மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்காகவே அவர்கள் எல்லாவற்றையும் சமதரித்து அவர்களுடைய காரியங்களுக்கு உண்டானதை எல்லாம் அவர்கள் மேய்த்துக் கொண்டிருக்கிறபடினாலதான் ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசன உரை என்று சொல்லி எசேக்கியாவை அனுப்புகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, இன்றைக்கு வந்திருக்கிற நீ இயேசுவை மட்டுமே நம்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவராகிய தேவனை மட்டுமே நீ நம்ப வேண்டும். இந்த உலகத்துல வேற யாரையும் நீ நம்பி ஓடினான் இப்ப இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தினாலே நீ சூறையாடப்பட வேண்டிய ஒரு நேரம் வந்து விடுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அநேகருக்கு ஜெபம் இல்லாதபடி, அநேகருக்கு நல்ல வசனம் கிடைக்காதபடி, அநேகருக்கு முழங்காலில் நின்று திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஆட்கள் இல்லாதபடிக்கு ஜனங்கள் இன்னைக்கு சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். நானே இறங்கி வந்து உன் எல்லைகளிலே துஷ்ட மிருகம் இராதபடிக்கு நான் ஒளிய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லிதான் இந்த வசனத்தில் சொல்லி அனுப்பி இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிமா. நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொடுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமல் போகிறீர்கள். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்ம எந்தெந்த இடத்திற்கு போறோமோ அந்தந்த இடத்துல எல்லாம் சரியானபடி கண்ணீரோடு செபிக்காதபடி ஏதோ ஏனோ தானோ என்று சொல்லி இன்றைக்கு ஊழியம் நடக்கிற இடங்களிலே இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பலவீனங்களை பலப்படுத்தாமல். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்தது நசல் கொண்டவைகளை வாசிமா. நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும், துரத்துண்டவைகளை திரும்பி கொண்டு வராமலும், காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமாய் அந்த ஜனங்களை ஆண்டீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஏயா இவ்வளவு பாடுகள், ஏயா இவ்வளவு கஷ்டம், ஏயா இவ்வளவு போராட்டம் என்று சொன்னால், இன்றைக்கு சத்துருக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கிற வல்லமை இல்லாத தேவ ஊழியர்கள் நடுவிலே, வல்லமை இல்லாத தேவ மீட்பர்கள் நடுவிலே நாம் இன்றைக்கு நசல் கொண்டு காயப்பட்டு இன்னைக்கு கொடுமையிலே கொடூரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, இன்னைக்கு வல்லமையுள்ள தேவ பிள்ளைகளால் கர்த்தர் உங்களையே மாற்றப் போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீ யாரிடத்திலும் போய் என்ன பண்ண வேண்டியதில்லை. எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்காக நீ ஏதாவது செய்யுங்க என்று நீ சொல்ல முடியாத அளவுக்கு கர்த்தரே உனக்குள்ள இன்னைக்கு இறங்கி வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரே உன்னை பலப்படுத்த போகிறார். இந்த இஸ்ரவேலின் மேய்ப்பர்கள் என்ன செய்தார்களா? தங்களையே மேய்த்து கொண்டார்கள். இன்னைக்கு இருக்கிற கிடைக்கிறதை என்ன பண்ணுகிறார்கள்? அவர்களையே அவர்கள் மேய்த்து கொள்ளுகிறார்கள். வருகிற பணத்தை அவர்களே செலவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வருகிற காரியங்கள் அவர்களே உடுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களே நெய்யை சாப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய காரியங்களே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சபையிலே இருக்கிற நசல் கொண்டதையும் ஊனமாய் இருக்கிறதையும் குணப்படுத்தாமலும், அடுத்தது பலவீனம் உள்ளவைகளை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவனை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயப்படுத்தாமலும், துரத்துண்டவைகளை திரும்பி கொண்டு வராமலும், காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமாய் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த இடத்தில் கொண்டு வந்து உன்னை தெளிவுள்ளவனாய் நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு பலமுள்ள ஆவியை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். பயமுள்ள ஆவியை எடுத்து பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை ஆண்டவர் உன் மேலே நீங்க வசிக்க பண்ண போகிறார். நீ முழங்கால் படித்து செபிக்கிற வேளையிலே அநேக அசுத்தாவிகள் ஆட போகிறது. அநேக சாத்தானுடைய அதிகாரிகள்
இன்றைக்கு உடைக்கப்பட போகிறது. காரணம் கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு அந்த இஸ்ரவேலின் மெய்ப்பர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்களா? நசுல் கொண்டதை என்ன பண்ணல, அவங்க குணமாக்காமல் இருந்தாங்க. பலவீனம் உள்ளதை பலப்படுத்தாமல் இருந்தாங்க. அவங்க காயப்பட்டதை காயம் கட்டாமல் இருந்ததுனாலதான் என் ஆடுகளை நான் மேய்ப்பேன், அவைகளை நான் பாதுகாப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி திரும்ப துரத்தொண்டதை திரும்பி கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாக அவைகளை மேய்த்து அவைகளை புஷ்டியும் பலமுள்ளதாகி நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு இந்த உலகத்துல யாரு நம்மை காயம் கட்டுறதுக்கு ஆள் இல்லை, யாரு நம்மை தேடி வருவதற்கு ஆள் இல்லை, யாரு நம்மை விசாரிப்பதற்கு ஆள் இல்லை. எங்க போனாலும் எந்த இடத்திற்கு போனாலும் இன்றைக்கு மாய்மாட கிரியைகளும், இன்றைக்கு பொறாமையின் ஆவிகளும், இன்றைக்கு வஞ்சகத்தின் ஆவிகளும் ஒவ்வொரு இடங்களில் இருக்கிறபடினாலே இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுது செபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கோ அல்லது கண்ணீர் விட்டு முழங்கால் படிட்டு கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளுக்கோ இன்றைக்கு மரியாதையே இல்லாமல் போய்விட்டது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரே உங்களுக்கு மெய்ப்பராக வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் சொல்லுகிறார், உனக்கு நான் சமாதானத்தின் உடன்படிக்கை நான் பண்ணுகிறேன். ஆமென். என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை? சமாதானத்தின் உடன்படிக்கை. உன் வீட்டுக்குள்ளே சமாதானம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம் தான், என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. என் இரத்தத்தை கொடுத்து உன் பாவத்தை கழுவிட பின்னும் நீ பாவம் செய்யாமல் இருந்தால் போதும் உன்னை நான் காயம் கட்டுவேன், நசல் கொண்டதை குணமாக்குவேன், உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், உனக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை நான் நிர்மூலமாக்குவேன். நீ யார் இடத்துல போய் என்ன பண்ண வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை, யார் இடத்துல போய் நீ அழ வேண்டியதில்லை. என்னிடத்துல நீ முழங்கால் பண்ணிட்டால் போதும் நான் உன் மேலே என் ஆவியை வசீகம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே யார் தெரியுமா? இந்த போராட்டத்தில் இருப்பதற்கு காரணமே யார் தெரியுமா? உனக்காக நான் ஜெபிக்கிறேன், உனக்காக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி மாய்மாலத்தை வெளிப்படுத்துகிறதுனாலதான் இன்றைக்கு நாம் அடிபட்டு, இன்றைக்கு நாம் கீழே விழுந்து, இன்றைக்கு மண்டை உடைஞ்சி, இன்றைக்கு வீட்டில் பயங்கரமான குடுமையில் விழுந்து கிடக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தர் தான் உனக்கு மெய்ப்பராய் இருக்க வேண்டும். ஆண்டவர் தான் நீ நம்பிக்கையாய் கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் மேலதான் உன்னுடைய பலனை ஆண்டவருக்கு நீ செலுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு கர்த்தரிடத்தை நீ அன்பு கூர்ந்தால் ஆண்டவர் உன் மேலே இருக்கிற எல்லா சதிகார கிரியைகளை ஆண்டவர் இன்றைக்கே நிர்மூலமாக்குவார். நான் இரவில் நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அழுது கொண்டே இருந்த 2 நிமிஷம், ஆண்டவரே நான் என்ன துரோகம் செஞ்சேன் தெரியல, நான் எதற்கு இந்த ஊழியத்தை செய்கிறேன்னு எனக்கு தெரியுது. ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு விரோதமா எத்தனையோ ஊழியக்காரர்கள் எழும்புகிறார்கள், எத்தனையோ தேவ பிள்ளைகள் எழும்புகிறார்கள். ஏனையா அந்த ஊழியத்தை நீங்க கொடுத்தீங்க? நான் திறப்பில உட்கார்ந்து ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், திறப்பில உட்கார்ந்து ஜனங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறேன். ஏன் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எவ்வளவு ஒரு வஞ்சகமாய் துணிகரம் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு மெய்ப்பராய் இருக்கிறேன், நானே உன்னை கரம் பிடித்து துணையாய் இருக்கிறேன், நானே உன் வலது கரத்தை பிடித்து வழி நடத்துகிறவனாய் இருக்கிறேன். நீ செய்கிற காரியத்தில் நான் நின்று அந்த காரியத்தின் மேலே ஒரு மகிமையை இறங்கு பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஒருவேளை எங்களுடைய மனம் பற்றாக்குறையா இருக்கலாம், அந்த ஊழியத்தில் ஒருவேளை எல்லாம் கஷ்டப்பட்டுதான் செய்யக்கூடியதா இருக்கலாம். ஆனா அவருடைய கிருபை வானம் திறந்து அப்படியே இறங்கி கொண்டிருக்கிறது, என்னாலே உணர முடிகிறது. அவருடைய சத்துவத்தின் வல்லமை வானம் திறந்து அப்படியே இறங்கி கொண்டிருக்கிறது, என்னால உணர முடிகிறது. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற பணம், காசு, பொருள் ஒருவேளை கம்மியா இருக்கலாம், போதாததா இருக்கலாம், ஆனா என் தெய்வத்தினுடைய கிருபை அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் பிரதர் கூட அந்த பாட்டு பாடினாரு, என்னதான் ஆனால் என்ன
சரணம். என்னதான் ஆனாலும் என்னையே என் மீட்பர் என்றோடுமே. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாக முன் செல்கிறார். என்னதான் ஆனாலும் என்னையே என் மீட்பர் என்றோடுமே. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். காடு நீர் கடந்து சென்றாலும் அடுத்ததுமா ஆண்டவர் காடு நேடு கடந்து சென்றார். ஆண்டவர் எனக்கு துணையாகவே வந்து கொண்டிருக்கிறார். மேடு பள்ளங்களிலே இறங்கினாலும் ஆண்டவர் கரம் பிடித்து தூக்குகிறவராகவே வந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அது கட்டளையிலே நிற்கும். அவர் இந்த ஊழியத்திலே அவர் வல்லமையாய் இறங்கி வந்திருக்கிறது நான் பார்க்கிறேன். உண்மையாகவே நான் சொல்ல முடியும், நசல் கொண்டதை குணமாக்குகிறவர் இயேசு மட்டும்தான். உதாயங்களை கட்டுகிறவர் இயேசு மட்டும்தான். உன் பலவீனங்களிலே உனக்கு பலனை கொடுக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான். எந்த சக்தியும் எந்த மனிதனும் எந்த பொறாமைக்காரனும் உனக்கு தந்துவிட முடியாது. ஒரு அலேலியா சொல்லலாமா? ஒரு அலேலியா சொல்லலாமா? அருமையான மகள் பெற்றெடுத்த குழந்தைக்கு அவங்க சாட்சி சொல்லும் பொழுது ஒரு சாட்சி என்ன தெரியுமா? அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி விருதுகள் நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த 45 நாள்ல ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தையை தருவார்னு சொன்ன உடனே அதுக்கு பிற்பாடு அந்த அம்மா என்ன பண்ணாங்களா, அந்த 45 நாள் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். என்ன சொன்னாங்க? அந்த 45 நாளும் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஒரு அலேலியா சொல்லலாமா? தீர்க்க தரிசன வார்த்தை வரும், ஆனால் அதை பெற்றுக்கொண்டு நீ ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அப்படியே அதை நிறைவேற்றுவார். அது அப்படியே நிறைவேற்றுவார். ஜெபிக்காதவர்களுக்கெல்லாம் அது கிடைக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்காதவர்களுக்கெல்லாம் அது கிடைக்காது. நீங்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அநேகர் அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. எனக்கு சொல்ல முடியும், வந்திருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் சாதாரணமா ஏதோ தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க, அது அப்படியே நிறைவேறது கிடையவே கிடையாது. நீ அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போய் அதற்காக நீ ஜெபிக்கிற பொழுதுதான் தேவன் வல்லமையா இறங்குவார். ஆண்டவர் ஜெபிக்கிற பொழுதுதான் அப்படிப்பட்ட வல்லமையை ஆண்டவர் தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சுகமாய் வனாந்திரத்தில் நீ தாமரித்து காடுகளிலே நீ நித்திரை பண்ணுவாயா. தாமரித்து என்று சொன்னால் அதுக்கு மட்டும் ஒரு சின்ன மீனிங்க சொல்லுகிறேன். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, ஒரு மனுஷனுக்கு ஆயுசு நாள் எவ்வளவா? ஒரு மனுஷனுக்கு ஆயுசு நாள் எவ்வளவா? சங்கீதம் 90 அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 90 10வது வசனம் வாசிங்க. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமா இருக்குது. ஒரு அலேலியா சொல்லாமா? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எங்கள் ஆயுசு நாட்கள். என்ன ஆயுசு நாட்கள்? எங்கள் ஆயுசு நாட்கள். அப்ப எங்களுடைய ஆயுசு நாட்கள்னா இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஆயுசு நாள் எவ்வளவுதான்? 80 வருஷம் தான். ஒரு அலேலியா சொல்லாமா? அதுக்கு அந்த 80 வருஷமும் வருத்தமும் சஞ்சலமுமா இருக்குது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கிறான். அங்க தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல. தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது? அந்த வசனத்தை வாசிங்க. 102வது சங்கீதம் 27வது வசனம். இதோ கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார், கர்த்தருடைய ஆண்டுகள் முடிந்து போகவில்லை. கர்த்தருடைய அடியாரின் பிள்ளைகள் தாவரித்திருப்பார்கள், அவருடைய சந்ததி உனக்கு முன்பாக நிலைக்கிறது. ஒரு அலேலியா சொல்லாமா? அங்க சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவருக்கு ஆண்டுகள் முடிந்து போகவில்லை. ஒரு அலேலியா சொல்லலாமா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் எப்படி இருக்கிறாரா? மாறாதவராய் இருக்கிறார். அவருக்கு ஆண்டுகள் முடிந்து போகவே.
நேற்று அவருக்கு வயசு 31ன்னா இன்னைக்கு அவருக்கு வயசு 32 இல்ல, அவருக்கு எப்பொழுதுமே ஒரே வயசு தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவருக்கு பெயரே சர்வ வல்லமை உள்ளது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமே, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னாரு? உனக்கு குழந்தையை கொடுப்பதற்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன் சந்ததிகளை பெருக பண்ணுவதற்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை இந்த பூமியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆக்குவதற்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை இந்த பூமியிலே கடல் மணளவு அந்த மணலை போல உன் சந்ததிகளை மாற்றுவதற்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அவருடைய ஆண்டுகள் முடிந்து போகவில்லை. ஒருவேளை நாம 80 வயசோ 100 வயசோ 120 வயசோ செத்து போயிடுவோம். ஆனா ஆண்டவர் சாவாரா? அல்லேலூயா சொல்லலாமா? அவர் செத்தார், அவர் மரித்தார், ஆனாலும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற இந்த உலகத்துல ஒரே ஒரு தெய்வம் உண்டானால் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே, வேற யாரும் கிடையாது. அதுக்கு ஒரு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த உலகத்துல கல்லறை திறந்திருக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவருக்கு ஆண்டுகள் கழிந்து போகவில்லை. அதே மாதிரிதான் ஆண்டவர் சொன்னாரு, ஏன் பிள்ளைகள், தன்னுடைய அடியாரின் பிள்ளைகள், தன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கர்த்தர் தாவரிக்க பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரை தாவரிக்க பண்ணுகிறார் என்று சொன்னால் வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 91வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 91வது சங்கீதம் 7வது வசனம் வாசிங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை நீ பார்த்து துன்மார்க்கனுக்கு ஒரு பலனை காண்பாய். உனக்கு அடைக்கலமாய் கொண்டிருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ தாபரமாய் கொண்டிருக்கிறபடினால, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உன்னதமான கர்த்தரை நீ தாபரமாய் கொண்டிருக்கிறபடினாலே வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் மரணம் யாரு கையில் இருக்குதுன்னா ஆண்டவர் கையில் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அவர் தாபரிக்க பண்ணுகிறார் என்று சொன்னாலே அவர் ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிலையை தங்குகிறார். ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே நம்மை மூடி மறைத்திருக்கிறபடினாலே, அவருடைய சிறகுகள் கீழே நம்மை தாபரமாய் கொண்டிருக்கிறபடினாலே ஒருபோதும் பிசாசு இந்த உலகத்தில் நம்மை எடுக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு உயிரை ஆண்டவர் அவருடைய கையில் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை எனக்கு கட்டி இருக்குது ஆண்டவர், எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்றீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு மரண பயம் இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி எத்தனை பேருக்கு இருக்குது பாருங்க. எனக்கு பயங்கரமான போராட்டங்கள் எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லலாமா? அம்மா, உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஆண்டவர் ஒரு சிறகுக்குள்ள மூடி வச்சிருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவருடைய தாமிரமாய் நீ கொண்டிருக்கிறபடினாலே, ஆண்டவரை நீ அடைக்கலமாய் கொண்டிருக்கிறபடினாலே, ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளே நீ ஒளிந்திருக்கிறபடினாலே, என்னைக்கு ஆண்டவர் செட்டைக்கு உன்னை வெளியே வர்றாதோ அன்னைக்கு தான் உன் உயிர் போகும். அது வரையிலும் உன் உயிரை எடுப்பதற்கு யாராலையும் முடியாது மகனே. தேவனே உனக்கு தாவரமாய் இருக்கிறார். உலகத்தானுக்கு 80 வயசு, ஆனால் உனக்கு ஆயுசு நாட்களுக்கு கணக்கு இல்லை. அவருடைய ஆண்டுகள் கழிந்து போகவில்லை. அதே போல உன்னுடைய ஆண்டுகள் கழிந்து போகாதபடிக்கு நீ ஓடினாலும் களைப்படையா, சோர்வைகளை நீ நடந்தாலும் சோர்வடையா. இப்பொழுது கழுதைகளைப் போல புதிய செட்டைகளை எடுத்து எழுப்புகிற வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீதிமான் கழுதைகளைப் போல செட்டைகளை எடுத்து எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புதிய வெள்ளத்தினாலே கர்த்தர் உங்களை நிறைவாய் மாற்றுகிறார். ஏதோ சமாதானத்தின் தேவன்,
சீக்கிரத்திலே உன் சத்துருவை உன் காலின் கீழே வைத்து நான் நசுக்குவேன் என்று சொன்ன அதே வல்லமையிலவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் சமாதான உடன்படிக்கை பண்ணேன். உன்னுடைய தேசத்திலே உன்னுடைய எல்லைகளிலே உன் வீட்டுக்குள்ள துஷ்ட மிருகம் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். நீங்க நிறைய பேர் அழுதுட்டு இருக்கிறீங்க, ஐயோ நான் தெரியாம திருமணம் பண்ணிட்டேன், ஐயோ நான் தெரியாம என் வீட்டுக்குள்ளே சேர்த்திட்டேன், ஐயோ நான் தெரியாம இந்த பிள்ளையை பெற்றெடுத்துட்டேன், ஐயோ நான் தெரியாம இந்த வேலையில போய் சேர்ந்துட்டேன், ஐயோ நான் தெரியாம இதை பண்ணிட்டேன், நான் தெரியாம அதை பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த அழுகுறலோடு நீங்க வந்திருக்கிறபடினாலே ஆண்டவர் உன் துஷ்ட மிருகங்களை உன்னுடைய வீட்டுக்குள்ளே இராதபடிக்கு, உன்னுடைய வேலை ஸ்தலத்தை இராதபடிக்கு, உனக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற சத்துருவானவனை கர்த்தர் இன்றைக்கு வேரோடு நிர்மூலமாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் புருஷனுக்குள்ள இருக்கிற துஷ்டத்தை கர்த்தர் இன்றைக்கு நிர்மூலமாக்க போகிறார். உன் மனைவிக்குள்ள இருக்கிற துஷ்டங்களை கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். உன் மருமகளுக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே உன்னுடைய வாழ்க்கையவே சிதைத்து கொண்டு இருக்கிற ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு நிர்மூலமாக்க போகிறார். ஒரு அலேலியா சொல்லலாமா? ஒரு அலேலியா சொல்லலாமா? வேதத்துல 2 துஷ்டர்களை ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஒரு துஷ்டனை யார் சொன்னாங்கன்னா ஆண்டவரே சொன்னார். ஒரு அலேலியா சொல்லலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆண்டவரே ஒரு துஷ்டனை சொன்னாரு. அதை வாசிக்க கேட்கல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிங்க, 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. 16:1. ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். ஆபிரகாமை நோக்கி பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராய் குடியிருப்பான் என்றான். ஒரு அலேலியா சொல்லலாமா? ஒரு அலேலியா சொல்லலாமா? எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே, இந்த துஷ்டன் என்கின்ற இந்த இஸ்மவேல் எப்படி எதற்காக இவன் துஷ்டனாய் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல், ஆண்டவருடைய தீர்மானம் இல்லாமல் எதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வருதோ அதெல்லாம் நமக்கு துஷ்டமாக இருக்கும். வரவேலியா சொல்லாமா? நம்ம வீட்டுக்குள்ளே துஷ்டமாய் எதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சித்தம் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ளே நீ அனுமதிக்கிறியோ அதெல்லாம் துஷ்டமாயிருக்கும். எதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் வீட்டுக்குள்ள வருதோ அதெல்லாம் துஷ்டமா இருக்கும். ஒரு அலேலியா சொல்லாமா? இப்ப ஆண்டவருடைய சித்தம் இல்லாம ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய வேலைக்காரியோடு சேர்ந்து ஒரு பிள்ளை பெற்று எடுக்கும் பொழுது அந்த பிள்ளை எப்படியாக இருக்கும் என்று கருவிலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவன் துஷ்டனாயிருப்பான், துஷ்டமாயிருப்பான். அவன் தீவினை செய்வதற்கு உபாயம் தேடுகிறவனாயிருப்பான். துஷ்டன் என்று சொன்னால் யார்? தீவினை செய்ய உபாயம் செய்கிறவனாய் தேடுகிறவனாய் இருப்பான். ஒரு அலேலியா சொல்லலாமா? இன்றைக்கும் வீட்டுக்குள்ள தீவினை செய்வதற்காக உன் வீட்டுக்குள்ளேயே உன் மருமகனை வச்சு, உன் மருமகனை வச்சு, உன் பேர பிள்ளைய வச்சு, உன் குடும்பத்தை வச்சு இன்னைக்கு உள்ளே நுழைஞ்சிருக்கிற அந்த பொல்லாத ஆவியினுடைய துஷ்ட மிருகங்களை கர்த்தர் உன் தேசங்களை எழாதபடிக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒளிய பண்ண போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இன்றைக்கு உன் பிள்ளையை பிடித்திருக்கிற, உன் பெற்றோர்களை பிடித்திருக்கிற, உன் மகனை பிடிச்சிருக்கிற எல்லா வயசுத்தனத்தின் ஆவிகளை, எல்லா குடிநீரின் ஆவிகளை, எல்லா பண ஆசையின் ஆவிகளை கர்த்தர் இன்னைக்கு வேதனைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துஷ்ட மிருகங்களை கர்த்தர் இன்றைக்கு வேறு அறுப்பை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். சொல்லுங்கம்மா, இன்றைக்கு ஆண்டவருடைய பலன் உங்க மேல இறங்க போகுது. நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. உன் வீட்டுக்குள்ள படுத்திருக்கிற துஷ்ட மிருகம் எழும்பி அதனுடைய தலை நிர்மூலமாக்கி ஓடுகிறது. உன் கண்ணு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்குள்ள இருக்கிற தேவர்களையே கர்த்தரை நீ நேர்மையாய் கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்க வேண்டும். ஒரு அலேலியா சொல்லுவாங்களா? நசல் கொண்டு ஊனமுற்று காயப்பட்டு அடிக்கப்பட்டு பலவீனத்தோடு வந்திருக்கிற தேவப்பிள்ளையே, உன் பலவீனங்களிலே கர்த்தரை பலப்படுத்த விரும்புகிறார். நசல் கொண்டவைகளை குணமாக்க விரும்புகிறார். காயமாய் இருக்கிற உன்னை
ஆவியானவருக்குள்ளே உன்னுடைய விசுவாசத்தை செலுத்துகிற பொழுது தேவன் வல்லமையுள்ளவராக இறங்கி உன் வீட்டுக்குள்ளே படுத்திருக்கிற எல்லா துஷ்ட மிருகங்களை கர்த்தர் உன் எல்லைகளை இராதபடிக்கு அவைகளை ஒளிர பண்ண போகிறார். ஆண்டவரே அதை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. உன் கண்ணீருக்கு இன்னைக்கு பதில் வந்துருச்சு. அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். உன்னுடைய வேதனைக்கு பதில் வந்துருச்சு. உன் துக்க நாட்களுக்கு ஒரு பதில் வந்துருச்சு. ஐயோ என் ஒரே மகனுடைய வாழ்க்கை, ஐயோ என் ஒரே மகனுடைய வாழ்க்கை, ஐயோ என்னுடைய புருஷனுடைய ஐயோ ஒரு பொல்லாத கிரியை ஆண்டவரே என்னால தாங்க முடியல ஆண்டவரே என்று சொல்லி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசத்திலே உன்னுடைய எல்லைகளிலே உன் வீட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட மிருகத்தின் ஆவி இராதபடிக்கு நான் ஒளிய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீ சுகமாய் தாமரித்து நீ காடுகளிலே சுகமாய் நித்திர பண்ண போகிறார். அவருடைய கிருபை மட்டும் நமக்கு இல்லைனா, அவருடைய தயவு மட்டும் இல்லைனா நம்ம என்னைக்கோ நாம் அழிந்திருப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட இறங்கி இருக்கிறார். ஆமென். இயேசுதாங்க எங்க தெய்வம், எல்லோருக்கும் நல்ல தெய்வம், பாவமில்லா ஏற்ற தெய்வம், நம்ம சாபமில்லா சுமந்த தெய்வம். ஒருவேளை நீ சாபத்தோடு இருந்தீங்கன்னா அவர் சுமக்க வந்திருக்கிறார். நீ பாவத்தை எல்லாம் மேலிருந்து உடைக்கிறதுக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? நீ உலகத்துல சாத்தானின் கிரியைகளை எல்லாம் நீ என்ன பண்ணாத, நம்பாத. மனுஷனுடைய கிரியைகளை எல்லாம் நீ நம்பாத. பொல்லாத ஆவியினுடைய கிரியைகளை எல்லாம் நீ நம்பாத. உன்னை நம்ப வச்சு கழுத்திருக்கிற வஞ்சமும் உன் வீட்டுக்குள்ள வந்திருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் அதை ஒளிய பண்ண போகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நான் பாடி ஆண்டவருடைய வசனம் ஒரு 2 வசனத்தை சொல்லி நான் முடிச்சு ஜெபமணி அனுப்ப போகிறேன். கர்த்தர் பெரியவராக இருக்க போகிறார். அல்லேலூயா. உலகத்தில் சாத்தானின் சேனையை தெய்வம் என்று எண்ணி ஏமாந்தேனே. உலகத்தில் சாத்தானின் சேனையை தெய்வம் என்று எண்ணி ஏமாந்தேனே. பாவம் மனிதனை நம்பி, பாவ உலகில் மனிதனை நம்பி ஆண்டை போக முயற்சினம்மா. பாவ உலகில் மனிதனை நம்பி ஆண்டை போக முயற்சினம்மா. இயேசு வாழ்வியதையா, இயேசு உலகமேதையா, இயேசு வாழ்வியதையா, இயேசு உலகமேதையா. இயேசுதாங்க எங்க தெய்வம், எல்லோருக்கும் நல்ல. எல்லாம் கரங்கடி பண்ணலாம். இயேசுதாங்க எங்க
என்ன நடக்கும்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல இருந்து வாசிக்க கேட்கலாம். உங்களுக்குள்ளே நான் உங்களுக்குள்ளே துஷ்ட மிருகத்தை வரவிடுவேன். என்ன பண்ணுமா? முதலாவது துஷ்ட மிருகம் வந்துருச்சுனாவே பிள்ளை பிறக்க வரலியா சொல்லலாமா? இன்னைக்கு அநேக வாலிபர்களுடைய வயிற்றுல ஏயா பிள்ளை வரல அப்படின்னு சொன்னா காரணம் என்னன்னா துஷ்ட மிருகத்தினுடைய ஆவி. ஆண்டவர் சொல்றாரு, துஷ்ட மிருகத்தை வீட்டில வரவிடுவேன். ஏன் வரவிடுவேன்னு சொன்னா, நீ ஏன் சித்தம் இல்லாம நீ என்ன பண்ணிட்ட? ஏன் திட்டம் இல்லாம நீ என்ன பண்ணிட்ட? என்னுடைய ஆலோசனை இல்லாம நீ என்ன பண்ணிட்ட? உன் வாழ்க்கையை நீ தெரிந்து கொண்டுட்டு நீ நினைக்கிறத நீ சாதிக்கிறதுனால நான் உன்னை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி. நிறைய பேருக்கு ஏயா பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அவங்களே தங்களை அவங்களே தான் செய்கிற காரியம், அவங்களே தான் செய்கிற கிரியைகள் அதுதான் மேன்மையானது என்று சொல்லி அவர்கள் நினைத்து செய்கிறதுனாலதான் அவங்களுக்கு உள்ளே துஷ்டம் மிருகம் உள்ள வந்துச்சு. வரலியா சொல்லலாமா? இன்றைக்கு எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே உன்னுடைய திட்டத்தை நான் செய்வதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லும் பொழுது இப்பொழுதே கர்த்தரும் கர்ப்பத்தை நிறைக்க விரும்புகிறார். வரலியா சொல்லலாமா? உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை ஆண்டவருடைய சித்தம் உன் வாழ்க்கைகளை நிறைவேற்றும்படியாக அவர் இறங்க விரும்புகிறார். வரலியா சொல்லலாமா? அப்படி துஷ்ட மிருகம் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா முதலாவது என்ன சொல்லுது? அது பிள்ளைகள் அற்றவர்களாக்கி வாசிமா உங்களுடைய ஆஸ்திகளை அழித்து உங்களை பொய்த்து போக பண்ணும். உங்களுடைய வழிகள் எல்லாம் பாழா போயிடும். வரலியா சொல்லாமா? இந்த 3 காரியம் நடக்கும். ஐயோ, என் வீட்டுக்குள்ள துஷ்ட மிருகம் இருக்கிறதுனாலதான் என் வழியெல்லாம் பாழா போச்சு, என் வாழ்க்கையெல்லாம் பாழா போயிடுச்சு. நல்ல வாழலாம்னு சொல்லி வீட்டை கட்டி வச்சிருந்தா அந்த வீட்டுக்குள்ள துஷ்ட மிருகம் படுத்திருக்கிறதுனால என்னால ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பணக்காரங்க, அந்த வீட்டுக்குள்ள நான் போய் ஜெபம் பண்ணும் பொழுது துஷ்டம் மிருகம் இருந்தது பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள ஒரு துஷ்டம் படுத்து இருக்கிறது பார்த்தேன். அந்த வீட்டு குடும்பத்தை அழித்து கொண்டு இருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான வீட்டுக்குள்ளே ஒரு நிமிஷம் கூட அவங்களால தூங்க விட முடியல, அவங்களால நிம்மதியா படுக்க முடியல. தினந்தோறும் பயங்களும் திகில்களும் பயங்கரமான கலக்கங்களும் உடல்ல வியாதிகளும் கொடுமைகளும் அந்த வீட்டில் இருக்கிறது நான் பார்த்தேன். நான் ஒரே ஒன்றுதான் சொன்னேன், இந்த துஷ்ட மிருகத்தை நிர்மூலமாக்குவதற்கு ஆண்டவருடைய சித்தம் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கணும். ஆண்டவருடைய மகிமை இந்த வீட்டுக்குள்ள இறங்கணும். ஆண்டவருடைய கிருபை இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். ஆண்டவருடைய தயவு வேணும். அப்படி இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட வீட்டுக்குள்ள படுக்க முடியாது. வரலியா சொல்லலாமா? வரலியா சொல்லலாமா? ஐயோ, நல்ல வீடுதான், நல்ல பணம் தான், நல்ல நிம்மதி தான், எல்லாமே இருக்குது. ஆனா ஏன் என்னால என் வீட்டுக்குள்ள இருக்க முடியல, ஏன் என்னால வாழ முடியலன்னு சொன்னா அந்த துஷ்ட மிருகம் உனக்குள்ளே இருக்கிறதுனால, அந்த துஷ்ட மிருகம் பிள்ளைக்குள்ள இருக்கிறதுனாலதான். அந்த துஷ்ட ஆவி, தீவினை செய்கிற ஆவி, பாவத்தை செய்கிற ஆவி, துணிகரமாய் நுழைந்திருக்கிற வஞ்சகமுள்ள ஆவி இருக்கிறதுனாலதான் அந்த இடத்திலே உன்னாலே இருக்கவே முடியுது. எனக்கு பிரியமான தெய்வப்படி, இன்னைக்கு கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள வாழ வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே கிருபை கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ளே தேவன் இருக்க விரும்புகிறார். நான் இருக்கிற மகளே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். வரலியா சொல்லலாமா? வரலியா சொல்லலாமா? சில நேரங்களில் வேலைக்கு போயிட்டு வர புருஷன் வீட்டுக்கு வரது பயப்படுவான். ஏன் தெரியுமா? சில துஷ்டங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும். போனாவே சண்டை வருகிறப்போ சாமி, ஐயோ போனாவே பேய் மாதிரி என்ன பண்றான், என் மனைவி எகர்றான், போனாவே பேய் மாதிரி என் பிள்ளைங்க ஆடுது, போனாவே ஐயோ பிசாசியை என்ன பார்க்கிறேன்னு சொல்லி உள்ள வந்தவன் திடீர்னு ஓடிடுவான். பார்த்துக்க, நிறைய இடத்துல அப்படி நடக்குது. ஆமே, ஒரு சொல்லலாமா? சில பேர் கட்டதுக்குள்ள இல்லைன்னா போய் தூக்கே போட்டுக்கிறான். ஆமே,
ஆண்டவருக்குள்ள இல்லைன்னா போய் செத்தே போயிடும். அல்லேலூயா சொல்லலாமா? போற வழியில அடிபட்டே சாகலாம். அல்லேலூயா சொல்லலாமா? இப்படி இருக்கிற அந்த துஷ்ட கிரியைகளை ஆண்டவர் வீட்டிலிருந்து ஒழிய பண்ணுவதற்கு ஆண்டவருடைய சித்தத்தில் நீ நடக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நாங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு முன்னையே நீ யோசனை பண்ணி பாரு. நீ ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீ எதெல்லாம் செவி கொடுக்காம, எதெல்லாம் ஆண்டவர் கீழ்ப்படியாம உன் வாழ்க்கையில நடக்குதையோ அதெல்லாம் உன் வீட்டுக்குள்ள துஷ்டமா படுத்திருக்கும். கடன் என்கின்ற துஷ்டம் உன் வீட்டுக்குள்ள படுத்திருக்கும். மாய்மாலம் என்கின்ற துஷ்டம் வீட்டுக்குள்ள படுத்திருக்கும். மருமகன் என்கின்ற துஷ்டம் வீட்டுக்குள்ள படுத்திருக்கும். மருமகன் என்கிற துஷ்டம் வீட்டுக்குள்ள படுத்திருக்கும். பிள்ளை என்கிற துஷ்டம் வீட்டுக்குள்ள படுத்திருக்கும். அதெல்லாம் ஏன்? ஆண்டவருடைய சித்தம் இல்லாம நடக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த துஷ்டம் வந்துச்சுனாவே நீ பிள்ளையற்றையே மாறி பிள்ளைகளை பெற்றெடுக்க உன்னால முடியாது. இரண்டாவது, உன்னுடைய மிருக ஜீவங்கள் எல்லாம் அழிக்கப்படும். உன்னுடைய சொத்துக்கள் சுகங்கள் எதெல்லாம் நீ சேர்த்து வச்சியோ எல்லாம் அழிச்சு போயிடும். மூன்றாவது, உன் வழியெல்லாம் பாலா போயிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? இன்னைக்கு ஒரு தயவு கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு ஆதரவு கொடுங்கப்பா. நான் உங்களுடைய வாழ்க்கையில நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளை நீ உன்னை ஒப்பு கொடுப்பா என்று சொன்னார். இந்த துஷ்ட மிருகத்தை உன்னிடத்திலிருந்து இராதபடியை கர்த்தர் அழிக்க ஆரம்பிச்சிருவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னொரு துஷ்டன் இருக்கிறான். அவன் பேர் என்னன்னா துஷ்ட ஆமான். ஆமென். யார் தெரியுமா? துஷ்ட ஆமான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லி முடிக்க போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த துஷ்ட ஆமான கர்த்தர் இன்றைக்கு உங்க வீட்டுல இருந்து வேரோடு அழிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ, என் தலைக்கு கத்தி வந்துருச்சு, என் கழுத்துக்கு கத்தி வந்துருச்சு, என் தலைக்கு மேலாக ஒரு பயங்கரமான போராட்டம் வந்துருச்சு. ஆண்டவரே, நான் என்ன செய்வதுன்னு தெரியாம திக்கு தெரியாம வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே. எஸ்தர் ராஜாத்தியும் போல ஆண்டவரின் சமூகத்துல நீ யாரையும் நம்பக்கூடாது. எந்த மெய்ப்பனையும் நீ நம்பக்கூடாது. எந்த விதமான மனுஷீக கிரிகளை நீ நம்பக்கூடாது. எந்த விதமான உலக தாயை நீ நம்பாது. ஒரே ஒருத்தர் நம்பு. உன் மெய்ப்பராய் இருக்கிற இயேசுவை நீ நம்புவாயானால் இப்பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துஷ்டத்தை நான் உன்னிலிருந்து நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ புருஷனை கூட நம்மள யாரு? எஸ்தர் ராஜாத்தி அவன் புருஷனை கூட நம்பல. நம்மள ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் புருஷனை கூட நம்பலமா? போய் பார்த்தா அந்த 4 தாதிமார்களை கூண்டு எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பித்தா. ஆண்டவர் வானம் திறந்து அவருடைய வல்லமை அருள பண்ணினார். ஒரே நிமிஷத்துல கட்டளையை கர்த்தர் அப்படியே மாற்றி போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியே கர்த்தர் கட்டளையை மாற்றி போட்டார். ஒரே நிமிஷத்துக்குள்ள யாரு சாக வேண்டுமோ அவங்க சாகாம, யார் சாகடிக்க நினைச்சானோ அவனை கர்த்தர் தூக்கிலிடும்படி செய்தார். அவனை மட்டும் இல்லமா, அவனுக்கு பிறந்த 10 பிள்ளைகளையும் 10 குமாரர்களையும் கர்த்தர் தூக்கிலிடும்படியாக செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு துஷ்ட ஆமானே நீ கையில காமிக்கிறது தான் உன் வேலை. துஷ்ட ஆமானே நீ கையில காமிக்கிறது தான் உன் வேலை. வேற எங்கேயும் நீ பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, இந்த எஸ்தர் ராஜாத்தி சொன்னா, ஆண்டவரே இந்த துஷ்ட யாரவன் என்று இந்த ராஜா கேட்கும் பொழுது இந்த துஷ்ட ஆமான் தான் ஆண்டவரே. உன் பக்கத்தில் அதிகாரியா இருக்கிற அந்த ஆமான் தான், உன் பக்கத்தில் இருக்கிற அந்த துஷ்டனாகி அந்த ஆமான் தான் ஆண்டவரே. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் என்னன்னா, நீ கையை நீட்டி காண்பிச்சா போதும் ஆண்டவர் அவைகளை நிர்மூலமாக்க அவர் இறங்கி வந்து விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உனக்கு விரோதமா உன் புருஷனுக்குள்ள இருக்கிற ஆமானை கர்த்தர் இன்னைக்கு நிர்மூலமாக்க போகிறார். உன் மனைவிக்குள்ள இருக்கிற ஆமானை கர்த்தர் இன்னைக்கு நிர்மூலமாக்க போகிறார். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற துஷ்ட மிருகங்களை கர்த்தர் இன்னைக்கு
ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் எழுந்துட்டு இருக்காமா, சமாதானத்தின் உடன்படிக்கையை ஆண்டவர் எப்ப செய்ய விரும்புகிறார்? எத்தனை பேர் இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை என்னமா? அது பஸ்ட் புரியாம நம்ம பேசக்கூடாது. உடன்படிக்கை என்னன்னா, உடன்படிக்கை என்ன? ஒரு மாடு வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க? துண்டை போட்டு என்ன பண்ணுவாங்க? கையை உள்ள வச்சு பேர பேசுவாங்க. ஒரு அலிலியா சொல்லாமா? ஒரு அலிலியா சொல்லலாமா? அதே போலதான் முக்காடுக்குள்ள ஆண்டவர் கையை வச்சு சொல்றாரு, உன்னுடைய சிரசின் மேல ஆண்டவர் கையை வச்சு சொல்றாரு, நான் உன்னை காப்பாற்றுவேன், நீ எனக்கு பரிசுத்தமா இருப்பியோ, என் சித்தத்தை நீ நிறைவேற்றுவியா, என்னுடைய சித்தத்தை நீ கேட்பியா, நான் சொல்றதை நீ கேட்பியான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இப்ப சமாதானத்தின் உடன்படிக்கைக்கு நீ ஒப்புக்கொடு, நீ சமாதானத்தின் உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொடு. ஒரே பிள்ளையை நீ ஆண்டவருடைய சமாதானத்துக்கு ஒப்புக்கொடு மகனே, உன்னுடைய ஒரே மகனை ஆண்டவருடைய சமாதானத்திற்கு நீ ஒப்புக்கொடு. தேவன் உன்னை எப்பொழுது அதற்குண்டான உடன்படிக்கை ரத்தத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி எடுத்துருவார் ஒரு புருஷன், அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி எடுத்துருவார் ஒரு மகனாக, அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி எடுத்துருவார் ஒரு மனைவியாக. உன்னுடைய மருமகளை, உன்னுடைய மருமகனை உன் வீட்டுக்குள்ள துஷ்டமா குடிகாரனா, உன் வீட்டுக்குள்ள துஷ்டமா வேசித்தனக்காரனா, உன் வீட்டுக்குள்ள துஷ்டமா கடங்காரனா உள்ள இருக்கிற துஷ்ட மிருகங்களை ஆண்டவர் இன்னைக்கு ஒளிய பண்ண அவர் சித்தம் வச்சிருக்கிறார். அவர் சித்தம் வச்சிருக்கிறார். அம்மா யாரும் என்ன பார்க்காருங்க, ஏசப்பாவும் அருகாமையிலே வந்து நிற்கிறார்கள். அவருடைய வல்லமையும் அருகாமையிலே வந்து நிற்கிறது. தேவ பெடனுனை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, தேவ வைராக்கியனை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல இருந்து நீ வெளியே போகும்போது ஒரு புதிய மனுஷன் போகணும்னு ஒப்புக்கொடு. நான் புதிய மனுஷனா போகணும்னு ஒப்புக்கொடுக்கிறான். என்னுடைய பழைய காரியம் எனக்கு வேண்டாம், என்னுடைய பழைய இஷ்டம் எனக்கு வேண்டாம், எனக்கு பழைய சிந்தைகள் எனக்கு வேண்டாம், பழைய பாவம் எனக்கு வேண்டாம். துஷ்ட மிருகமாய் வஞ்சகமாய் உள்ளே நுழைந்திருக்கிறது, துஷ்ட மிருகமாய் குடிகாரனாய் உள்ளே நுழைந்திருக்கிறது, துஷ்ட மிருகமாய் ஆண்டவரே சிந்தையிலே பொல்லாத கிரியைகளோடு உள்ளே நுழைந்திருக்கிறது. இந்த துஷ்ட ஆமானை இப்பொழுதே நான் கரை நீட்டி காண்பிக்கிற ஆண்டவர், நீங்க இப்ப யுத்தத்தில் வல்லமை உள்ளவராக இறங்குவீர்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விடாதீங்க, 2 நிமிஷம் நல்ல ஆவியில நிரம்பிச்சு. யாரெல்லாம் ஜெப வேணாம்னு சொல்றீங்களோ உட்காந்துங்க. ஆனா எனக்கு உண்மையா ஜெப வேணும்னு சொல்றீங்க, எழுதுறீங்க. எனக்கு ஜெப வேணாம்னு சொல்றீங்க, உட்காந்துங்க. எனக்கு ஜெப வேணும், ஆண்டவருடைய வல்லமை வேணும், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை முழுமையான ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். நான் முழுமையான ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். பாப்பா என்ன பாருங்க ஆண்டவரே, என்ன பாருங்க. எத்தனை பேர் கேட்க முடியும்? எத்தனை பேர் கேட்க முடியும்? எத்தனை பேர் கேட்க முடியும்? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருக்குள்ள முழுமையா உன் சித்தத்தை ஐயோ நான் தெரியாம செய்கிறேன்னு சொல்லி பழகு. வேற ஏது நீ சொல்ல வேணாம்.
துஷ்டம் இருக்க பிள்ளைகளை சூறையாடி இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளை பாருங்க. துஷ்டம் இருக்க சூறையாடி இருக்கிறது. கண்ணீரோடு நீ சமூகத்தில் காயப்பட்டு வந்திருக்கிறாங்கப்பா, நசல் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஊனமுற்று வந்திருக்கிறாங்க, ஊனமுற்று வந்திருக்கிறாங்கப்பா. தெய்வத்தினுடைய நீதி பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். தெய்வத்தினுடைய நீதி பிள்ளைகள் மேலே இந்த வேதம் இப்ப இந்த பரிசுத்த பிள்ளைகளுக்கு நடுவில் இப்ப நிறைவேறத்தான் போகிறது. இப்ப முன்னாடி இருக்கிறீங்க, நல்ல கரங்களை தட்டி கட்டளை மகிமைப்படுத்தீங்க. ஆண்டவர் அந்த வேலை இப்ப இறங்குகிறார். பராக்கிரமசாலியாய் புறப்பட்டு யுத்த வீரனை கூட வைராக்கியம் கொண்டு கெச்சித்து முழங்கி உனக்காக சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி கத்தரவைகளை மேற்கொள்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ள கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே இப்ப 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 விடுதலை ஆவியானவர் பிள்ளைகள் நடுவில் இறங்கி விட்டிருக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி இந்த வெயிலின் கொடுமை ஒரு பிள்ளைகளில் சேதப்படுத்தி விடாதபடி தெய்வ பிள்ளைகளை பரிசுத்தவான்கள அந்த பிள்ளைகள் செத்து போய் விடாதபடி தீங்கு பிள்ளைகளை துக்கப்படுத்தி விடாதபடி என் தேவன் வேடி அடைப்பீராக, என் தேவன் வேடி அடைப்பீராக. ஆண்டவரே, இந்த வெயிலின் தாக்கம் எந்த பிள்ளைகளுக்கு சேதம் வந்துவிடக் கூடாது. இன்றோடு இந்த வெயில் முடிவதாக இயேசுவின் நாமத்தினாலே இன்றோடு இந்த வெயில் இப்பொழுதே அப்பாந்த இந்த சூடு எல்லாருக்கும் விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்ப அந்த வானத்துல ஒரு தேவ மகிமை இப்பொழுதே மேக ஸ்தம்பத்தினாலே நரம்ப கட்டுவது விஷயம் உடைய கருவையினாலே மறைத்துக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுவாங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி நன்றி. கர்த்தர் பெரிய விடுதலை கொடுத்தார். உட்காரலாம்.